ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி வீட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்கு இப்போ 3/4 கப்பு நெய், 1/4 கப்பு ஆயில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இந்த முந்திரி பருப்பை அதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம கோதுமை ஹல்வா செய்ய போகிறோம். கோதுமை மாவு இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனால தான் இவ்வளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நெய் கரெக்டாக இருக்குங்க. முந்திரி வறுத்த உடனே எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், முந்திரி வறுத்து தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த நெய்யில் 1 கப்பு கோதுமை மாவு சொன்னேன் இல்லைங்களா, இதை போட்டு கிளறிக்கலாங்க. கோதுமை மாவும் நெய்யும் சேரும்போது சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நெய்யில் நம்ம கோதுமை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறணுங்க. அந்த மாதிரி கிளறியாச்சுங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நெய் சொன்னேன். அதே மாதிரி அடுத்தது ஹல்வா பண்ணுறக்கு அடுத்தது 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 4 கப்பு தண்ணிங்க. அந்த 4 கப்பு தண்ணியை இப்போ ஊற்றுனங்க. ஆனால் பச்சை தண்ணியை ஊற்றிடக்கூடாதுங்க. நல்லா கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றுனங்க. அப்போ தான் இந்த கோதுமை மாவு ஹல்வாவோட டெக்ஸ்டர் சூப்பராக வருங்க. இப்போ தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 1க்கு 4ங்க. அதை இப்போ ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், கொதிக்கிற தண்ணியை ஊற்ற போகிறேன். 1க்கு 4 கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா ஒரு சேர கிளறணுங்க. இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு கலருக்கு நான் எதுவுமே இப்போ ஆட் பண்ண போகிறதில்லைங்க. அதுக்கு பதில் என்ன செய்ய போகிறோன்னா, நாம் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1.25 கப்பு சர்க்கரையை இதில் சேர்த்திக்கலாங்க. மிச்சம் ஒரு 1/4 கப்பு நாம் ஒரு கேரமல் மாதிரி பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. அது நேச்சுரல் கலராக கொடுக்குங்க. இது கொஞ்சம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், சர்க்கரையை கேரமல் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் டைரெக்டாக சர்க்கரையை மட்டும் போட்டு மெதுவாக கிளறணுங்க. அதாவே ப்ரௌனாக மாற ஆரம்பிக்குங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற, அதாவது வெந்துட்டுருக்கிற ஹல்வாவில் கலருக்காக சேர்த்துக்கலாங்க. நம்ம கேரமலை இதில் ஊற்றுறேன். ஒரு 1/4 கப்பு சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ண பார்த்திங்களா, அதை இதில் ஊற்றியாச்சுங்க. இந்த ஹல்வாக்கு இந்த கலரே போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நாம் சேர்த்த கேரமல் இவ்வளோதாங்க எனக்கு கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கணும், ஆனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு இது போதும். ஹல்வா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இப்போ சேர்த்திக்கலாங்க. 1.25 கப்பு சர்க்கரை இப்போ சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கிளறிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஃபஸ்ட்டே வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கிறேங்க. எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தோம்னா நம்ம சேர்த்த சர்க்கரையோட அளவு நல்லா சூப்பராக காமிக்குங்க. நல்லா எடுத்து கொடுக்குங்க, நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதனால் ஒரு சிட்டிகைங்க, அதுக்கு மேலே சேர்த்திடாதீங்க. அப்புறம் நம்மளோட வீட் ஹல்வா உப்பாக தெரியுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எம்மியான வீட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
இந்த பக்குவத்தில் நம்ம இறக்குனா இன்னும் ஆறுனா கெட்டியாகுங்க. அதனால் இப்போ அடுப்பிலிருந்து இறக்கிடலாங்க. பாருங்கள், செமையாக நம்ம இன்ஸ்டன்ட் வீட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. திருநெல்வேலி அல்வா அப்படின்னா நம்ம கோதுமை அரைச்சி பால் எடுத்து பண்ணணுங்க. அது இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற கோதுமை ஹல்வாங்க. இதில் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் தாராளமாக போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.